மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி. எப்போவுமே சனி 2 இடத்துல கொஞ்சம் தொல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒன்று அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது, இன்னொன்று ஜென்ம சனி உங்களுக்கு இருக்குது. தொல்லை தானே, தொல்லை இருக்க தான் செய்யும். ஹெல்த்தை பார்த்துக்கணும், தொழிலில் நிறைய இம்சைகள் அதையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு. குரு 1ஆம் தேதி வரை, அதாவது இந்த மாதம் ஆரம்பத்துக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10ஆம் வீட்டை பார்த்துருந்தார். அதனால் தொழிலில் ஏதோ சமாளிச்சிருந்தீங்க. இப்போ அவர் பயிற்சி ஆகிட்டு என்ன பண்ணுறார், உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும், ஹெல்த் பெட்டராகும். ஜென்ம சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தொல்லைகளும் குறையும். அப்போது ஒரு விதத்தில் பார்த்தா குரு 10ஆம் வீட்டை பார்த்து உங்களை காப்பாற்றினார். இப்பொழுது 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியை பார்த்து உங்களை காப்பாற்றுகிறார். நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான், ஒரு சின்ன ஜர்க், அவ்வளோதான், பெரிய ஜர்க்கெல்லாம் இல்லை. அது போன்ற ஒரு தன்மை உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியம், எப்பா குருட்டு தைரியம் பாம்பாங்க, அந்த மாதிரி ஒரு தைரியம். 3ஆம் வீட்டில் தொடர்ந்து சூரிய பகவான், அதுக்கப்புறம் 15ஆம் தேதி அவர் போகிறார். ஒரு நல்ல ஒரு 5 நாள் கேப்பு. 20ஆம் தேதி திரும்ப செவ்வாய் அங்கே வந்துடுறார். அதனால் தைரியம் நிறைந்து நிற்கிறதோடு மட்டும் இல்லை, ரிஸ்கெல்லாம் எடுப்பீங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஜாலியாக இருப்பீங்க. 4ஆம் வீடு சுகஸ்தானம். ஆரம்பத்துலேருந்து புதனும் சுக்கரனும் இருந்தால் கொடுத்த வச்ச ஆளியாவாங்கல்ல, அதுதான் நீங்கள். எல்லா சௌகரியங்கள் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன்ஸு, கலகலகலன்னு இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க.